இது முதலமைச்சர் சொல்கின்ற குற்றச்சாட்டுங்க. ஆனா இன்னைக்கு அந்த எதிர்த்தரப்பு பிஜேபி சைடோ இல்ல மத்திய அரசு கிட்டோ நம்ம கேட்டா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லா மாநிலத்துக்கும் ஒதுக்கின்ற அதே காசு தான் ஒதுக்கிக்கிட்டு இருக்கோம் தான் சொல்றாங்க. அதனால எப்பவுமே ஆளுங்கட்சி எப்படின்னா தங்களை ஒரு பிரச்சனையிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக மத்திய அரசு மேல பழிய சொல்லிட்டு அதுல இருந்து தப்பிச்சுக்க பார்ப்பாங்க. இல்ல தமிழக பிரச்சனை என்றால் ஏற்கனவே ஆட்சி செய்தவர்கள் மேல குற்றம் சொல்லி அதுல இருந்து தப்பிச்சுக்க பார்ப்பாங்க. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஒரே உதாரணம். அந்த வகையில இன்னைக்கு கல்விக்கு மட்டுமில்லை, இன்னைக்கு விவசாயம், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த முதல்வர் என்ன நிவாரணம் வழங்கியிருக்காருன்னு நான் கேட்கிறேன். எதுக்கெடுத்தா நான் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு சொல்றாரு முதல்வர். நான் போயிட்டு வந்தேன் மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், நாகை எல்லாம். இதுவரைக்கும் முதல்வர் ஒரு வாட்டி கூட போய் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை பார்க்கல. எப்ப பாரு மத்திய அரசையே டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கிறதுக்கு தமிழக அரசு எதற்கு? அப்ப தமிழக அரசின் நிதி எங்க போகுது? இன்னைக்கு கனிம வள கொள்ளை, டாஸ்மாக் வருமானம், லஞ்சம், ஊழல், எல்லா விலைவாசி உயர்வு, அனைத்து துறைகளிலுமே விலைவாசி உயர்வு என்று தமிழ்நாடே இன்னைக்கு மிகப்பெரிய விலைவாசி உயர்வுல மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்தியாவிலேயே அதிக கடன் இருக்கின்ற மாநிலம், முதல் மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு தான். இந்த மாதிரி உதாரணங்கள் இருக்கும் பொழுது சாக்கு போக்கு சொல்லி நம்ம முதல்வர் தப்பிக்க முடியாது. ஏன்னா தமிழக மக்கள் வாய்ப்பு கொடுத்து வாக்களித்து அவரை முதல்வர் ஆக்கியிருக்காங்க. எனவே கொடுத்த வாக்குறுதிப்படி மக்களுக்கு அவர் நிச்சயமாக என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பா செய்யணும். வெறுமனே அடுத்தாள் மேல பழிய போட்டு தப்பிக்கின்றத நிச்சயம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதற்கான பதில் 2026 நிச்சயம் தெரியும்.